ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கம். இன்று குரோதி தமிழ் வருடம் வைகாசி மாதம் 11ஆம் தேதி 24/5/2024 மே மாதம் வெள்ளிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 2 மணிலிருந்து 3 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 1:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை, குளிகை காலை 7:30 9 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணிலிருந்து 4:30 வரை. இன்றைய சூலம் மேற்கு திசை, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதயம் காலை 5:52. இன்றைய திதி இன்று இரவு 7:50 வரை பிரதமை, பின்பு துதியை. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 10:39 வரை அனுஷம், பின்பு கேட்டை. இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று காலை 10:39 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். இன்றைய கரணம் இன்று காலை 7:49 வரை பாலாவும், பின்பு இரவு 7:50 வரை கௌரவும், பின்பு தைப்பூரும். இன்றைய சந்திராசிரமம் ரேவதி அஸ்வினி இருவருக்கும் சந்திராசிரமம் கொஞ்சம் கவனமாக இருக்குது. இன்றைய ராசி பலன் பார்த்தோம்னா, மேஷ ராசிகளுக்கு பார்த்தா கொஞ்சம் போட்டி நிறைந்த நாளாக அமைகிறது. எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் போட்டி ஜெயிக்க வேண்டும், போட்டு முன்னேற வேண்டும், போட்டு நல்லா மார்க் எடுக்க வேண்டும், போட்டு ஏதாவது தேர்வில் நீங்கள் வெற்றடைய வேண்டும். எல்லா விஷயம் நீங்கள் போட்டி இருந்தால் தான் உங்களுடைய ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு முன்னேற்றமாக அங்கே இருக்கும். கண்டிப்பானால போட்டியை பார்க்கலாம், தயங்காதீங்க, பயப்படாதீங்க. அனைத்து தடைகளையும் மீறி நல்ல ஒரு நீங்கள் வெற்றி நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருந்தால், எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் போட்டி இருந்தால் தான் நமக்கும் ஜெயிக்கணும், பார்த்துருவோம், சந்திக்கலான ஒரு மனசு ஒரு தைரியம் வரும். அதனால் ஒரு போட்டி நேர்ந்த ஒரு அற்புதமான நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசி வந்து பார்த்தா கொஞ்சம் இந்த செலவுகளை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கிறதுக்கு, அது குழந்தைகளாக கல்வி செலவாக இருக்கலாம், குழந்தைகளுடைய திருமண செலவு, மாதிரி சில சுப செலவுகளாக கண்டிப்பாக இருக்கலாம். அதனால் கொஞ்சம் செலவுகள் வருகின்ற பொழுது கொஞ்சம் செலவை நீங்கள் சந்திக்கக்கூடிய நாளாகுது. தேவையற்ற விரைய செலவாக இருந்தாக அந்த செலவை நீங்கள் யோசித்து எந்த அளவுக்கு செலவு குறைக்க முடியும் அதை குறைச்சி பார்த்து செய்யுங்க. அதனால் சுப செலவில் இருந்தாலும் உங்களுடைய செலவு இருந்தாலும் நம்ம இதில் கொஞ்சம் கையிருப்பை கையில் வைத்துக்கொண்டு இருக்கிற காசை கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணலாம். மிதுனராசி பார்த்தா கொஞ்சம் அமைதியான நாளாக அமைய போகிறீங்க. இன்றைக்கி எல்லா விஷயம் ஒரு நிம்மதியோட ஒரு அமைதியான நாளாக இருக்க போகிறீங்க. நீங்கள் அமைதியாக இருந்தாலே நீங்கள் சாதிக்கக்கூடிய பல விஷயங்களே அந்த அமைதியின் மூலமே நீங்கள் சாதிக்கக்கூடிய அற்புத நாளாக அமைந்தால் இன்று நீங்கள் அமைதியான நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசி பார்த்தா கொஞ்சம் சிந்தனையோடு அடுத்த கட்டத்தை நோக்கி என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், அந்த தொழில் சார்ந்தோ, கல்வி சார்ந்தோ, பணி சார்ந்தோ, ஏதோ உடல்நிலை சார்ந்தோ, அல்லது வீட்டுடைய முன்னேற்றம் சார்ந்தோ, எதோ சார்ந்தோ உங்களுடைய ஒரு புதுவிதமான ஒரு சிந்தனையோடு இருக்கக்கூடிய நாளாகுது. சிந்தனை செய்யுங்க. சிந்தனை செய்தால் தான் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம செல்ல முடியும். சிந்தனை செய்தால் தான் எது நல்லது கட்டணம் செய்ய தெரியும். சிந்தனை செய்தால் நம்முடைய முன்னேற்றம் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்வதற்கான ஒரு வாய்ப்பு வழியை கண்டிப்பாக கொடுக்காங்க. சிந்தனை உள்ள நாளாக அமைகிறவங்களுக்கு 8 சனி பகவான் கொஞ்சம் கவனமாக இருங்க. சிம்மராசி பார்த்தா கொஞ்சம் பாராட்டு இருந்தனால உங்களுக்கு 7 சனி பகவான் இருக்காரு. அதனால் பாராட்டுகள் கிடைக்கும். எது செஞ்சாலும் ஒரே பாராட்டும் ஒரு பெருமையும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நாளாக இருக்குது. 7 சனி பார்த்தா கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு. கன்னிராசி பார்த்தா கொஞ்சம் நன்மை அடையக்கூடிய நாளாக அமைகிறது. எல்லா விஷயத்தையும் நீங்கள் எந்த விஷயம் போய் நீங்கள் தொட்டாலும் செய்தாலும் முன்னிருந்து நடத்தினா அதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு நன்மை தான் கிடைக்க போச்சு. போன அந்த விஷயத்துக்கு போக தேவையான தலையிட்ட நம்ம செலவுன்னு நீங்கள் நினைக்கக்கூடிய வாய்ப்பெலாம் கிடையாது. அதனால் எந்த விஷயத்தாலும் உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு நாளாக ஒன்று அமைந்தவங்க என்று. துலாம் ராசி பார்த்தா கொஞ்சம் சோதனை நாளாக அமைகிறது. நம்ம நல்லதான் செய்ய போனோம், நம்ம நேரம் சரியில்லை, நம்ம சோதனை செஞ்சு இந்த மாதிரி சில விஷயங்களில் தடையில் தாமதங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் சோதனைகள் நிறைந்த நாளாக அமைகிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. விருச்சிக ராசி பார்த்தா கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக சில பணிக்கெலாம் செய்ய போகிறீங்க. ஒரு ஆக்கப்பூர்வமாக ஏதாவது வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறது, கல்விக்கு வேல்களுக்கு அப்ளிகேஷன் போடுறது, இல்லை ஒரு சேமிப்பு சார்ந்த ஒரு முதலீடு செய்வது, வீடு மனைக்கான அட்வான்ஸ் செய்வது, பல விஷயங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு முதலீடு செய்வது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு வெற்றியை நோக்கி ஒரு முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய சில ஆக்கப்பூர்வ செயல்கள் நீங்கள் செய்வதற்கான ஒரு அற்புதம் நாளாக அந்த விஷயத்துக்கு இன்று அமைகிறது. தனுசு ராசி பார்த்தா கொஞ்சம் சாதனைகள், யாராலும் முடியாதுன்னு சில விஷயங்கள்லாம் ஈஸியாக முடிச்சு, அப்பா சாதனை பண்ணிட்டவா, உங்களால் முடியாதுன்னு பார்த்தேன்,
சாதிச்சுட்டு நீங்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு சாதனைகளை செய்யக்கூடிய சாதனை நாளாக கண்டு உங்களுக்கு அமைகிறது. மகராசி வந்து பார்த்தா பேராசை படாதீங்க. பேராசை உள்ள நாளாக அமைதனால உங்களுக்கு பேராசை பெருமசை சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதை. அந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்து முதலீடு செய்வது, அதிக வட்டி தராங்கன்னு முதலீடு செய்வது, இது போல் சில விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு வந்து 2 சனி பகவான் உங்களுக்கு 7 சனி ஆரம்ப கட்ட காலம்தால் விரயங்களோ இல்லை தேவையற்ற பிரச்சனைகளோ வர்றதுக்கான வாய்ப்பு இதனால் கொஞ்சம் பேராசைப்படுவதை நிறுத்தி கொண்டு சகஜமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு முயற்சி நீங்கள் எடுங்க. அடுத்த ராசியாகிய கும்பராசி வந்து பார்த்தா 1 சனி பகவான் ஜென்ம சனி கொஞ்சம் நஷ்டங்களை தேர்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது உங்களுக்கு. அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, தொழில் சார்ந்த சில விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் சில நஷ்டங்களை சந்திக்க போகிறீங்க. உங்களுடைய விஷயங்களை கொஞ்சம் கவனமாக முன்னெடுத்து செல்வது நல்லது. அடுத்த மீனராசி வந்து பார்த்தோன்னா ஒரு சாந்தமான அமைதியான நாளாக இருக்க போகிறேன். இன்றைக்கி உங்களுக்கு 12 சனி பகவான் 7 சனியோட எழுதியில் இருக்கீங்க நீங்கள். அதனால் உங்களுக்கு சனி பகவானுடைய ஆசீர்வாதங்களும் பார்வையும் உங்களுக்கு உண்டு. அதனால் நீங்கள் தைரியமாக நீங்கள் நல்ல அர்த்தத்தை சொல்லலாம். உங்களுக்கு அதனால் உங்களுக்கு எல்லா விஷயமும் சாந்தமாகவும் அமைதியாக முடியக்கூடிய ஒரு அற்புத நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. அனைத்து ராசி நண்பர்களுக்கும் ஒரு இனிய நாளாக ஆண்டை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.